ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டிப்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் கத்தாழை ஜூஸ் தான் செய்ய போகிறேன். அது என்ன மெத்தடில் என்ன டிப்ஸோட ஹெல்ப் நான் பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள். முள்ளை மட்டும் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு பீலர் வச்சு கத்தியை வச்சு ரெண்டாக இதை கீறி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூனை வச்சு இது ஜெல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி வாஷ் பண்ணுற டெக்னிக் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தோடனே ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி சித்தா டாக்டர்ஸ் அந்த மாதிரி நாட்டு மருத்துவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நம்ம கத்தாழை ஜெல்லை உள்ளே நம்ம ஜூஸாக பருகும்போது அதை வந்து 7 டைம்ஸ் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணணுமா. ஸோ அந்த தண்ணியில் வாஷ் பண்ணுற டெக்னிக்கையுமே ஒரு சின்ன ஒரு டிப்ஸோடு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள். இந்த மாதிரி ஜெல்லை கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் அதை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் எல்லா கத்தாழையில் உள்ள ஜெல்லையுமே நான் எடுத்து அது இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சதுக்கப்புறம் இதில் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இந்த கத்தாழை வந்து உடம்புல உள்ள எல்லா சூட்டையுமே நமக்கு தணிச்சிரும். நமக்கு ஹீட்னால் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கும், பாடியில் நிறைய பேருக்கு கேர்ள்ஸுக்கெலாம் ஆக்னே வரும், அப்புறம் பிம்பிள்ஸ் வரும், நிறையா ஸ்கின் டிசீஸ்லாம் அது மாதிரி வரும். இதை வந்து நம்ம ஜூஸாக எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு எந்த ஒரு கெடுதியும் இருக்காது. நம்ம பாடி ஹீட்டை வந்து இது குறைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆயிரும். அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் அந்த அரிசி தண்ணி வடிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட்டு பருப்பு தண்ணி வடிக்கிறதுக்கெலாம் ஒரு அரிப்பு வச்சுருக்கோம்ல, அதில் இந்த கத்தாழை ஜூஸ் அப்படியே தண்ணியோடு கொட்டிட்டு டேப்பை மீடியம் வாட்டர் ஸ்பீடில் திறந்து வச்சுட்டு இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கீழே உள்ள அந்த ஜெல் வலுவலுப்புன்னு இருக்கும்ல, அந்த வலுவலுப்பு தன்மையை நம்ம கையை வச்சு எடுத்து விட்டுறணும். எடுத்ததுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ஒரு வலுவலுப்பு தன்மை குறையணும். அதுக்காக தான் அந்த 7 டைம் வாஷ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஹேருக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அந்த வலுவலுப்பு தன்மை நமக்கு நல்லது. இந்த மாதிரி நுங்கு பதத்துக்கு கையில் ஒட்டாத மாதிரி ஜெல்லு மாதிரி வந்துடணும். அதுக்கப்புறம் இதை நம்ம இது கூட என்ன ஆட் பண்ணுறேன்னா, நான் பர்சனலாக ஆட் பண்ணுறது பெரிய நெல்லிக்காய் துருவி இந்த மாதிரி அந்த கத்தாழையோடு சேர்த்து அரைக்கும் போது நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் ஆயிரும் ஜூஸ் மாதிரி. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணாமையும் குடிக்கலாம். நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அது கூட அதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நமக்கு தெரியக்கூடாது. அதுமாதிரி எல்லோரும் குடிக்க மாட்டாங்க, குழந்தைங்களுக்குலாம் அந்த டேஸ்ட் பிடிக்காது. அதனால் தயிர் மிக்ஸ் பண்ணி கலக்கி உப்பு போட்டு குடிச்சிடுவோம். எல்லாருமே குடிக்கும்போது நம்ம ஹேருக்கு இது அப்ளை பண்ணக்கூட தெரியவில்லை, உடம்புல உள்ள எல்லா கெட்டதையும் நீக்கிடும். இது ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க். ட்ரை பண்ணி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.